இயேசுராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எது விசுவாச ஊழியம், எது விசுவாச வாழ்க்கை? நிறைய ஊழியர்கள் இந்த காலத்தில் வெளிநாட்டு உதவியோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல ஊழியர்கள் ஏழ்மை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதோ நாங்கள் விசுவாச ஊழியம் செய்கிறோம் என்று. விசுவாசிகள் பலரும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏழ்மை, பொருளாதார குறைவு இதெல்லாம் விசுவாச ஊழியம் அல்லவே அல்ல. 1 யோவான் 5:4 சொல்கிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யோவான் 16:33 படி இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். விசுவாசித்தால் உனக்கும் ஜெயம் உண்டு அல்லவா? உலகம் என்றால் பாவம், மாமிசம், பிசாசு. இந்த பிசாசின் ராஜ்யத்தில் வறுமை உண்டு, வியாதி உண்டு, அகால மரணம் உண்டு, ஆக்சிடென்ட் உண்டு, தோல்வி உண்டு, எல்லாம் உண்டு. இதை விசுவாசத்தாலே தான் ஜெயிக்க முடியும். பொருளாதார பின்னடைவு என்பது விசுவாச ஊழியத்திலே கிடையாது கிடையாது கிடையாது. ஃபாரின் எய்டு அல்லது வெளி ஸ்தாபன உதவி வந்தாலும் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வல்லமை ஊழியம் செய்தால்தான் விசுவாச ஊழியம். பணக்கார ஊழியம் செய்தால் அதற்கு பேர் விசுவாச ஊழியம் அல்ல. ஏழ்மையாக இருப்பதனாலே அதற்கு பேர் விசுவாச ஊழியம் அல்ல. 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:36-37 சொல்லுகிறது, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கஷ்டங்கள், சோதனைகள், தோல்விகள் இவைகள் வரலாம். ஆனால் இவைகள் நிரந்தரம் அல்ல. வெற்றி ஜீவியம்தான் நிரந்தரம். இதுதான் விசுவாச ஊழியம். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்லை. அப்படி தேடி ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிலும் மேன்மை உண்டு. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையோ அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பேசிக் தேவைகள் என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, அவ்வளவுதான். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமாம். அங்கு ஆண்டவர் சாலமோனை பற்றி சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை பற்றி சொல்லுகிறார், காட்டு புஷ்பத்தை பற்றி சொல்லுகிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், இன்றைக்கு பூத்து நாளைக்கு அழிந்து போகிற இந்த புஷ்பத்தையே ஆண்டவர் இப்படி உடுத்து வித்தால், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்றாரு. சாலமோன் கூட அப்படி ட்ரெஸ் பண்ணலையாம். இதுல இருந்து என்ன தெரியுது? சாலமோன் அதிகமாய் ட்ரெஸ் பண்ணுகிற ஒரு ராஜா என்று அறிகிறோம். காட்டு புஷ்பத்தை கூட அற்ப விசுவாசிகள் தான் இல்லை இல்லை இல்லை, ஏழ்மை ஏழ்மை என்று சொல்வார்கள். அஞ்ஞானிகள் தான் இதை நாடி தேடுவார்கள். நாம் அப்படி அல்ல. இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் நமக்கு ஏழ்மை ஊழியம் வருமா? பால்யாங்கிச்சோ ஆரம்ப ஊழியம் ஏழ்மைதான். இயேசு கிறிஸ்துவும் ஏழ்மையாய்த்தான் பிறந்தார். இந்த இயேசு ஏழையாகவா கடைசி வரை வாழ்ந்தார்? தேவ சித்தம்தான் என்ன? 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருந்தும் அவர் தரித்திரராய் பிறந்தாராம். ஏனென்றால் தரித்திரனாயிருக்கூடிய நீயும் நானும் ஐஸ்வர்யவானாய் ஆக வேண்டும் என்பதற்காக. இந்த ஐஸ்வர்யம் பொருளாதாரத்தில்
உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திலே தரித்திரராய் மாறினாரா? அவர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திலே தரித்திரனாய் மாறினார் என்றால் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியுமா? ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திலே அவர் தரித்திரராய் இருந்தால் குருடர்களையும் சப்பானிகளையும் குணமாக்க முடியுமா? கடலிலே நடந்து போக முடியுமா? மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியுமா? சிந்தியுங்கள். அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை சொல்லி இருக்கிறது. ஆக பால்யாங்கிச்சோடைய ஊழியம் ஏழ்மையிலே ஆரம்பித்தாலும் அவருடைய ஊழியம் ஐஸ்வர்யத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, நீதிமான் கைவிடப்படுவதே இல்லையாம். வாசிக்கிறேன் வசனத்தை. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், எலிசா காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தை சொல்லுகிறேன். அந்த தீர்க்கதரிசி கடன் வாங்கிவிட்டு மரித்து போய்விட்டார். உடனே கடன் கொடுத்தவன் வந்து பிள்ளைகளை அடிமைகளாய் வர வேண்டும் என்று அழைக்கிறான். அந்த நேரத்தில் எலிசாவிடம் போகிறாள் தீர்க்கதரிசிய மனைவி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நீங்கள் போய் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். குடங்கள் நிரம்பின எண்ணெயால் இந்த எண்ணெய்களை வைத்து கடனை தீருங்கள், வாழ்க்கையை நடத்துங்கள் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு போனான். நிச்சயமாய் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று தாவீது சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தை இந்த தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தில் நிறைவேறியிருக்கிறது. இதை விசுவாசித்தால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய ஊழியத்திலும் அது நிறைவேறும். இயேசுவின் ஊழிய ஆரம்பத்தை பாருங்கள். ஊழிய ஆரம்பத்திலே பிசாசின் சோதனை ஏராளம் ஏராளம். பிசாசை வார்த்தையினால் வென்றார். நாமும் அப்படித்தான். நமக்கும் பிசாசின் சோதனைகள் ஏராளம் ஏராளம். வார்த்தையினாலே பிசாசை ஜெயிக்க வேண்டும். பிசாசின் விசுவாச ஊழியம் இருந்தாலே அது வெற்றியின் ஊழியம்தான். மார்க் 10ஆம் அதிகாரம் 29-30 வாசியுங்களேன். இம்மையிலே 100 எத்தனையாய் ஆசீர்வாதமாம், மறுமையிலே நித்திய ஜீவனாம். யாருக்கு யாருக்கு இம்மையிலே 100 மடங்கு ஆசீர்வாதம்? ஃபர்ஸ்ட் காட், நெக்ஸ்ட் வேர்ல்டு. முதலிலே தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களுக்கு, இரண்டாவதாய் உலகத்து காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களுக்கு இம்மையிலே 100 அத்தனை ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவன். 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசியுங்களேன். ஆங்கிலத்திலே வாசிக்கலாம். Thou shall be prosperous and be in good health. நீங்கள் பொருளாதாரத்திலே ஆசீர்வாதத்தோடும் சுகத்தோடு வாழ்வீர்கள் பிரியமானவனே. உன் ஆத்மா வாழ்கிறது போல உன் ஆத்மா வாழ வேண்டும். எப்படி வாழும்? திறந்தோறும் மறுரூபமாக வேண்டும். எப்படி மறுரூபமாகும்? யாக்கோபு 1:21, ரோமர் 12:2. தேவனுடைய வார்த்தையினாலே தான் மறுபடியும் மறுபடியும் உன்னுடைய ஆத்மா மறுரூபமாகும். இந்த ஆத்மா மறுரூபமாக பொருளாதாரத்திலே உனக்கு ஆசீர்வாதம், சுகம் உன்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாமை பாருங்கள். ஆதியாகமம் 24:35 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவன் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இதுதான் விசுவாச ஊழியம். இது வேலைக்காரன் கொடுத்த சர்டிபிகேட். தேவன் கொடுக்கிற சர்டிபிகேட் ஆதியாகமம் 13:2 வாசித்துக் கொள்ளலாம். நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்றைக்காவது பொருளாதாரத்தில் நலிவடைந்தவனா இருந்தானா? என்றைக்காவது வியாதிப்பட்டு போனானா? வியாதியிலே மரித்தானா? அந்த விசுவாச மார்க்கத்தின் தகப்பன் ஆபிரகாம் எப்படியோ அப்படியே நீயும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாச ஊழியம் ஜெயம் பெற வேண்டுமா? உனக்கு தேவை வசன விசுவாசம். வசன விசுவாசம் உனக்கு வந்துவிட்டால் அந்த விசுவாசத்தை நீ அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடுவதிலே 2 உண்டு. ஒன்று தேவனிடம் அறிக்கையிட வேண்டும், இன்னொரு மனிதனிடம் அறிக்கையிட வேண்டும். தேவனிடம் அறிக்கையிடுகிறதான் ஜெபம், மனிதர்களுடைய அறிக்கையிடுகிறதான் சாட்சிகள், காரியங்கள்.
விசுவாச ஊழியம் என்பது யாரிடமும் உதவி பெறாத ஊழியம் அல்ல. விசுவாச ஊழியம் என்பது ஏழ்மையின் ஊழியம் அல்ல. விசுவாச ஊழியம் என்பது வெற்றி ஊழியம். தொடர்ந்து விசுவாச ஊழியத்தின் சாட்சியாயிருங்கள். Faith brings success. விசுவாசம் வெற்றியை தரும். வாழ்க்கை என்கிற பிரயாணத்திலே மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டபடி தொடர்ந்து விசுவாசத்தோடு ஓடுவோம், வெற்றி நமதே. ஹல்லேலூயா. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் மாதம் வெளிவரும் விசுவாசம் முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா. கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ, நீரே என் ஆறுதல்.